என்னடா இவன் வீட்டுக்குள்ளே தனியாக ஹோமம் வளர்த்திட்டு இருக்கான்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஹோமம் இல்லை, ஜண்டா மந்திரம் இல்லைங்க. ஈய ஒழிக்கிறதுக்காக நான் வந்து வேப்பந்தலையை வச்சு புகை போட்டுட்ருக்கேன். ஆமாங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஈ தொல்லை பொறுக்க முடியலைங்க. காலையில் 9 மணிக்கு வந்ததுன்னா மத்தியானம் 1-2 மணி வரைக்கும் சுத்தமாக உட்காந்துருக்கவே முடியல. நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கவும் முடியலைங்க. யாராச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ். நானும் வந்து இந்த யூடியூப் பார்த்து கற்பூரம் தண்ணி தொளிக்கிறது, கற்பூரம் சோடாப்பெல்லாம் கலந்து வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேங்க. 2 நாளைக்கு ஒருக்கா நானும் லைசால் வச்சு தொடச்சிட்டே தான் இருக்கேன், வீடு க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனால் சுத்தமாக முடியலைங்க. ஈ வந்து மொச்சிட்டே தான் இருக்குது, சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் உட்காருதுங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இது எப்படியாவது ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் இந்த புகை போடுறது வந்து இப்போ சின்ன குழந்தைங்க யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, நிர்வாகம் பொறுப்பில்லை. பெரியவங்க வச்சு புகை போட்டு பாருங்கள். நான் இன்னைக்கு தான் புகை போட்டேன், அதுக்கும் கேட்கலிங்க, ஃபுல்லாக வந்துருச்சு. மறுபடியும் புகையெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே வந்துருச்சுங்க.